ஆண்டாள் திருப்பாவை. மார்கழி நோன்பு. கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையார் திரவேலோர் எம்பாவாய். பேதையே, பொழுது விடிந்து விட்டதால் வலியன் குருவிகள் வந்து கீசு கீசென்று மிகுந்த உற்சாகத்துடன் கூச்சலிடுகின்ற சப்தம் கேட்கவில்லையா? நறுமண திரவியம் பூசிய கூந்தலை உடைய ஆய்ச்சிமார்கள் தயிர் கடையும் பொழுது தாலிக் கொடியில் உள்ள காசு மாலை கலகலவென ஒலிக்கின்றது. மேலும் ஆய்ச்சியரின் கைவளை ஓசையும் தயிர்கடையும் மத்தின் ஓசையும் சுழலும் தயிரின் ஓசையும் உன் காதிற்கு விழவில்லையா? பெண் பிள்ளைகளுக்கு தலைவியே, ஸ்ரீமன் நாராயணனான கேசவனை நாங்கள் பாடிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. அழகிய தோழியே, நாங்கள் அனைவரும் நீராடச் செல்ல வேண்டும். பொழுதை வீணடிக்காமல் கதவை திறப்பாயாக. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. அன்னே, இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பர் சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய். இன்னந் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் தாயை போன்று மேன்மையானவளே, தேவர்களாலும் சிவபெருமானின் லீலைகளை அறிய முடியாதவாறு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவன். திருநீறு ருத்ராட்சம் அணிந்த அடியவர்களை கண்டாலே சிவனை கண்டதை போல ஆனந்தம் பொங்கி சிவ சிவ என்று கன்னத்தையும் கண்களையும் ஒற்றிக்கொள்ளும் தோழியே, நாங்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று அழைக்கும் போது நீ தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருகி நிற்பாய். என் தலைவன் காண்பதற்கு இனிய அமுதம் போன்றவன் என்று சிவனின் புகழை பாடுகின்றோம். இறைவனின் புகழை கேட்ட பின்பும் ஏதும் அறியாதவள் போல் உன் விருப்பப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். மென்மையான குணம் கொண்ட பெண் குலத்திலே பிறந்த உனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கல் நெஞ்சம்? நாங்கள் விடாது உன்னை அழைக்கின்றோம். ஏதும் அறியாதது போல உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. தூக்கத்தை இறைவனிடம் பரிசாக பெற்றாயோ? அப்படி தூக்கத்தில் என்ன இன்பம் கண்டாய்? தயவு செய்து சீக்கிரமாக எழுந்து வா. மார்கழி நீராடி சிவனை தரிசிக்க செல்ல வேண்டும்.